ரெட்ரோ திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, முக்கியமா தமிழ்நாட்டில் எவ்வளோ டே ஒன் ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சூர்யா அவர்களோட கெரியர் பெஸ்ட்ன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிட் த தேர்ட் கேஸ் நானி அவர்களோட படம், அந்த படமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதே மாதிரி ரெய்டு 2 அந்த படமும் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் டூரிஸ்ட் ஃபேமிலி நேற்று தமிழ்நாட்டில் உண்மையிலே ஒரு சரியான நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த குட் பேட் அக்லி, கேங்கர்ஸ் இந்த படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். தொடரும் நேற்று கூட ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே லைக் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற ஃப்ரேமை தான் நேற்று வச்சிருந்தேன். எல் அப்படிங்கிற ஒரு பில்டிங்ல இடிஞ்சு விழுந்து எல் அப்படிங்கிற ஒரு ஷேப்ல ஒரு தூண் ஒன்று நிற்குது. இதுதான் ஃப்ரேமு. இது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L2 எம்புரான். ஆமாம், ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி திரைப்படமாக அமைஞ்ச படம் தான். அந்த படத்துல நிறைய இடத்துல, இந்த இடத்துல மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல அந்த எல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஜெர்ரி ஷான்லி, CBF கேமர் அஃபிஷியல், ஷேக் முகமது ஷேக், ஹரிஹரன், PS அருள்ராஜ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன், அதை பாருங்க. என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. சின்னர்ஸ் அப்படிங்கிற படம் டே 14 இந்தியாவில் வந்து 31 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து 7,88,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 1530 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. 181.7 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அன்டில் டான் அப்படிங்கிற படம் டே 7 இந்தியாவில் 22 லட்சம், டோட்டலாக 5,63,00,000. ஸோ 20.7 மில்லியன், அதாவது 20.7 மில்லியன் US டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. 170 கோடிக்கு மேலே வருது. 15 மில்லியன் US டாலர் இந்த படத்தோட பட்ஜெட். அடுத்ததா தண்டர் போல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் 3D டே 1 இந்தியாவில் வந்து 4,47,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 11 மில்லியன் US டாலர்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கு தான் இந்த படம் USA ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு பெரிய நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 180 மில்லியன் US டாலர் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் ஜாட்டு திரைப்படத்தோட டே 22 இந்தியாவில் 25 லட்சம், உலகம் முழுக்க 29 லட்சம், 117 கோடியே 82 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி வசூல் ரீதியாக ஒரு வெற்றி திரைப்படம். கேசரி சாப்டர் 2 டே 14 ஆக்சுவலாக நேற்று ரெய்டு 2 வந்து கூட இந்த படம் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் 2 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 29 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 89 கோடியே 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 118 கோடியே 34 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். அப்புறம் ரெய்டு 2 இந்த படமே நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 23 கோடி இந்தியாலையும், 26 கோடியே 25 லட்சம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். ஓப்பனிங் டே ஒரு சரியான கலெக்ஷன். அதே மாதிரியே இன்னும் 3 நாள் இருக்கு இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் முடியறதுக்குள்ள. பார்ப்போம் 100 கோடி வருதா, இல்லை அதுக்கும் கம்மியாக வருதா, இல்லை அதையும் தாண்டி எக்கச்சக்கமாக போகுதா அப்படிங்கிறத. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற படம் டே 22 கேரளால 25 லட்சம், வேர்ல்டு வைடு 63 லட்சம், 40 கோடியே 78 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 70 கோடியே 46 லட்சம், 70 கோடியை கடந்திருக்கு. தொடரும். ஸோ நேற்று வந்து 7வது நாளுமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இத்தனைக்கும் நிறைய படங்கள் வந்திருக்கு. கேரளாலையுமே நிறைய படம் பெரிய லெவலில் ஓப்பனிங் இருக்கு. முக்கியமா ரெட்ரோக்குன்னே சொல்லலாம். ஸோ தொடரும் நேற்று கேரளால 6 கோடியே 91 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 28 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 19 லட்சம், கர்நாடகாவில் 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 11 கோடியே 18 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7வது நாள். ஸோ டபுள் டிஜிட் தாங்க, வந்தாலே டபுள் டிஜிட் தான் வரும் போல. ஸோ டோட்டலாக கேரளாவில் 47 கோடியே 66 லட்சம், தமிழ்நாட்டில் 2 கோடியே 76 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 38 லட்சம், கர்நாடகாவில் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், 5 கோடியே 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 63 லட்சம், ஓவர்சீஸ்ல 59 கோடியே 41 லட்சம், உலகம் முழுக்க 120 கோடியை கடந்திருக்கு. 120 கோடியே 4 லட்சம் இந்த படம் வந்து 7 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன். அப்புறம் ஹிட் த தேர்ட் கேஸ் நானி அவர்களோட கெரியர் பெஸ்ட் ஓப்பனிங்காக அமைஞ்சிருக்கு இந்த படம். டே 1 ஆந்திரா தெலுங்கானால 18 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 78 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 85 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் சேர்த்து இந்த படம் 80 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 13 கோடியே 86 லட்சம்,
உலகம் முழுக்க 36,94,00,000. இது ஒரு early estimated ரிப்போர்ட் தான். நாளைக்கு ஒருவேளை இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அது நாளைக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ 65 கோடி பட்ஜெட் ஓப்பனிங் டே சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் பாருங்களேன், இப்பவே வந்து பட்ஜெட்ல பாதியை இப்பவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பர். அபிஷியலா 43 கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம சொல்றது ட்ரேடு நம்பர் தான். ஸோ நம்ம அதை தான் சொல்லி ஆகணும். அபிஷியலா கிட்டத்தட்ட 43 கோடி கிட்ட வசூல் வந்திருக்கு. ட்ரேடு நம்பர்லயே நம்மளுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. 37 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஸோ ஓப்பனிங் டே சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டே 22 தமிழ்நாட்டுல 19 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம். 153 கோடியே 56 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 253 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு 22 நாள்ல. அப்புறம் கேங்கர்ஸ் திரைப்படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 16 லட்சம், வேர்ல்டு வைடு 20 லட்சம். 11 கோடியே 4 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 62 லட்சம். அதாவது இந்த படம் ஒருவேளை பெரிய படங்கள்லாம் இந்த மாதிரி ஹிட் த தேர்ட் கேஸ், ரெட்ரோ இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் வராம இருந்திருந்தா இந்த படம் ஓரளவுக்கு இன்னும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆனால் நேற்று ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்ம இந்த 7வது நாளுக்கும் 8வது நாளுக்கும் பார்த்தாலே கிட்டத்தட்ட 5 மடங்கு கிட்ட கம்மியாயிருக்கு வேர்ல்டு வைடு கலெக்ஷனே. டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம நேற்று சொன்ன மாதிரியே இந்த படம் கிட்டத்தட்ட அந்த 2 கோடி கிட்ட வந்துடுச்சுங்க. டே 1 தமிழ்நாட்டில் 1 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 28 லட்சம். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்தவரையும் ஒரு சரியான நம்பர் எடுத்திருக்கு. நேற்று 7 கோடி கிட்ட இந்த படத்துக்கு பட்ஜெட்டு. ஸோ 7 கோடி பட்ஜெட்டு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி கிட்ட தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணி வரப்போற வீடியோக்கள்ல சொல்றேன். ஸோ இந்த படம் இப்போ கிட்டத்தட்ட 2.25 கோடி ஓப்பனிங் டேல கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரையுமே டைம் இருக்கு பெரிய நம்பரை கலெக்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கூட படம் நல்லா இருக்குங்கன்னா அதுக்கு அப்புறம் வீக் டேஸா இருந்தானே வீக்கெண்டா இருந்தானே நல்ல கலெக்ஷன் எடுக்க தான் போகுது. ஸோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப திருப்தியா இருக்கு. வழக்கமா இந்த மாதிரி நல்லா இருக்குப்பா ஆனா பெருசா வசூல் தான் இல்லை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுற இதுக்கு தாண்டி இது ஓரளவுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் நடந்திருக்கு. பெரிய அளவுல வந்து அந்த ப்ரொமோஷன் அவங்க கையாண்ட விதமே நல்லா இருந்தது. என்னன்னா தேட்டர் ஓனர்ஸ்க்குலாம் போட்டு காட்டுறதா இருக்கட்டும், முன்னாடியே ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காட்டுறதா இருக்கும், முன்னாடியே ரிவ்யூவர்ஸ்க்கு போட்டு காட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. ஸோ படம் பார்த்தவங்களும் நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு படத்துல எந்த படம் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு காமெடி படம்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல எமோஷனல் எந்த அளவுக்கு நம்ம கேரி பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இந்த படம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கு. அப்புறம் ரெட்ரோ திரைப்படத்தோட டே 1 கலெக்ஷன். ஸோ ரெட்ரோ உண்மையிலேயே ஒரு சரியான நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அஃபிஷியலாகவே தமிழ்நாட்டில் 17 கோடியே 75 லட்சம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ட்ரேட் நம்பர் படி ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. 16 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ட்ரேட் நம்பர் படியே தமிழ்நாட்டில். கர்நாடகாவில் ஒரு 3 கோடியே 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 69 லட்சம், கேரளாவில் 2.5 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு 2 கோடியே 46 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 52 லட்சம், ஓவர்சீஸ்ல 10 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 35 கோடியே 50 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓப்பனிங் டே 35 கோடி. ஸோ கங்குவாவோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வைஸ் கம்மி. ஆனா இந்த தமிழ்நாட்டு கலெக்ஷன்ல கங்குவாவை பீட் பண்ணிடுச்சு. சூர்யா அவர்களோட கெரியர் பெஸ்ட் படமா ரெட்ரோ வந்து ஓப்பனிங்ல இப்போதைக்கு பெஸ்டா இருக்கு 16 கோடிக்கு மேல வசூல் பண்ணி. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டை நான் வரப்போற நாட்கள்ல இன்க்ளூட் பண்றேன். ஆக்சுவலா இதோட பட்ஜெட்டை நான் சொல்லலை அப்படின்னாலுமே பட்ஜெட்டை விட அதிக விலைக்கு தான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. டேபிள் வைஸ் இந்த படம் அதாவது டேபிளாவே பெரிய ப்ராஃபிட் இந்த படத்துக்கு 80 கோடி கிட்ட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இதுல தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 40 கோடி கிட்ட போயிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த படம் ஒரு 80 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் ஈவன், அதாவது ஒரு 75 இருந்து 80 கோடி வந்து வசூல் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் ஈவன். நல்ல கலெக்ஷன் ஓப்பனிங் டே கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ நாளைக்கு வீடியோல 2வது நாள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது அந்த ப்ரெடிக்ஷன், அதாவது டே 1க்கும் டே 2க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, இந்த வெள்ளிக்கிழமை எவ்வளவு கலெக்ட் பண்ணணும் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.